ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கதை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹெட்செட் இருந்தீங்கன்னுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம அடுத்த கதையோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்தையை தைலம் தேய்க்க சொல்லிட்டேன். ஆனால் என் மனசில் இருக்கிறத நான் சொல்லணுமாங்கிறது ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு. உடனே நான் அத்தைக்கிட்ட கேட்டேன், அத்தை நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க, கேளுங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நேற்று நீங்கள் நைட்டு நான் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல, அதை நீங்களும் பார்த்ததை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, எனக்கு ரொம்ப நாளாக அந்த மாதிரி படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை, பார்த்துக்கிட்டு இருந்தது தப்பு தான் அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், அதெல்லாம் தப்பாக நினைக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் தப்பாலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ நான் பார்த்தது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்களோட நான் நினச்சேன், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, இதெல்லாம் நீ இந்த வயசில் பார்க்க வேண்டியது தானே, பார்த்தா தானே உங்களுக்கும் பின்னாடி நல்ல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பார்த்தது நீங்கள் ஒன்றும் என்னை தப்பாலாம் நினச்சிக்கல இல்லத்த அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவங்க அதெல்லாம் நான் தப்பாக நினைக்கல, இதில் என்ன இருக்குது தப்பாக நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னால் இன்னொரு விஷயம் தப்பாக நினைக்க மாட்டிங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த மாதிரி அந்த படத்தில் வர சீன்லாம் நேரில் நடந்தால் நல்லா இருக்குமாத்த அப்படின்னு கேட்டேன். அதுக்கு உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, யாருக்கு தான் அந்த சீன் நடந்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு 2 பேருமே அந்த சீனை நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரித்தாங்க. சரின்னு 2 பேருமே அந்த படத்தில் பார்த்த எல்லா விஷயத்தையுமே செஞ்சோம். அந்த லைஃப் அப்படியே நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. 1 மாதம் அண்ணியும் அண்ணனும் ஊரில் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பில் போயிட்டுருந்தோம். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, என் சந்தோஷத்தையே கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு செய்தி வந்துச்சு. என்னென்னா, அண்ணியோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க. ரொம்ப பலகீனமாக இருக்கிறனால அவங்கள கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணியோட அக்காவோட வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி எங்கள் அத்தைகிட்ட சொன்னார், இது மாதிரி வாங்க உடனே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், வேறு என்ன பண்ணுறது, பொண்ணுக்காக போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா அவங்க குழந்த பிறந்து இனிமேல் வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகிடும், பார்த்துக்கணும். இனிமேல் அவங்கள மீட் பண்ண முடியாதுன்னு நான் ரொம்ப சோகத்திலேயே ஆழ்ந்துட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் 1 மாதம் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டோங்கிறத நினச்சி ஒரு மனசை தேத்திக்கிட்டு இந்த கதை இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கதையில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.